இருக்கலாம், அதை திறக்கவே முடியல பாஸ்டர், இது ரொம்ப கடினமானது என்று சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள ஒன்று நடக்க போகிறது, ஒன்று நடக்க போகிறது. திறக்க முடியாத கதவுகளை, எஸ், இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலன்று போயிட்டு. சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலன்று போயிட்டு. இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். முன்னோர்களால் போடப்பட்ட அந்த தாழ்பாள்கள் இப்பொழுது முறிவதாக, சொந்தங்களால் போடப்பட்ட அந்த தாழ்பாள்கள் இப்ப முறிவதாக, படிச்சு கொடுத்தவங்க மூலமாய், மனிதர்கள் மூலமாய் போடப்பட்ட அந்த தாழ்பாள்கள் இப்ப முறிவதாக. யாருடைய குடும்பத்துல, எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் ஆமே பெரிய பெரிய கதவுகள் பூட்டப்பட்டு கிடக்கிறதோ, மனிதர்கள் பூட்டினார்களோ, இப்பொழுது உங்க வல்லமை கடந்து போய் இயேசுவின் நாமத்தினால அந்த கதவுகளை எல்லாம் திறப்பதாக, திறப்பதாக. ஹல்லேலூயா. கதவுகளை திறக்கிற நேரம் வந்தது. இந்த வசனத்துல விசேஷமாய் இந்த அதிகாரத்துல ஆண்டவர் கதவுகளை திறக்கிற கர்த்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாய் அந்த ஜனங்களை நடத்துறார். அந்த காரியத்தை நம்ம ஒன்னொன்னா தியானிச்சு இன்னைக்கு ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம், ஆமென், சடுதியா ஒண்ணு நடக்க போகுது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத நேரத்துல ஒண்ணு நடக்க போகுது. சத்துரு நினைக்காத நேரத்துல ஒண்ணு நடக்க போகுது. நீங்க நினைக்காத ஒரு நேரத்துல நடக்க போகுது. அது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாய் பூமி மிகவும் அதிர்ந்து கதவுகள் எல்லாம் திறவுண்டு எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போகிறது. ஆமென். இந்த கட்டுகள் கதவுகள் திறந்த உடனே முதலாவதாக ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க முடியும். 16ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 25வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நடு ராத்திரியிலே, ஆமென், நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.